மாஸ்டர் 4 டீ. மாஸ்டர் கையில டீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பரா போடுங்க மாஸ்டர். நல்ல இஞ்சி தட்டி போடுங்க மாஸ்டர். நான் டீ சாப்பிட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்படியா? ஏன்டா மச்சான்? போலீஸ் ட்ரைனிங்ல ரன்னிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். அப்புறம் எங்க டீ சாப்பிட்றது? ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். ஓ ஏன் மச்சான் போலீஸ் ட்ரைனிங் அவ்வளோ கஷ்டமா? நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. ட்ரைனிங் அப்பதான் நம்ம யாரு, நம்ம பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நமக்கே புரியும். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் போலீஸ்னு ஒரு கெத்து வரும் பாரு, அந்த சுகமே தனிதான். கார்த்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா மச்சான், இவன் கொஞ்ச நாளாவே இப்படித்தான் இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்டா பதிலே வராது. ஆமா மச்சான், கொஞ்ச நாளாவே முகம் மாறிதான் இருக்கு. சும்மா இருங்கடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய விஷயமா பேசிட்டு இருப்பானுங்க. ஓகே மச்சான், கூல்ரா. டேய் மச்சான், நம்ம எல்லாரும் ஜாலியா ட்ரிப் போய் பல வருஷம் ஆச்சுடா. நீயும் போலீஸ் ட்ரைனிங்கு ஸ்டேஷன் ஒர்க்குன்னு பிஸியாவே இருந்துட்ட. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ வந்திருக்க. எல்லாரும் ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமா? போலாம்டா. என்னோட கார் எடுத்துட்டு வரேன், எல்லாரும் அதுலயே போயிடலாம். யாரா போன்ல எடுத்து பேச வேண்டியதானே, ஏன் கட் பண்ற? லோன் வேணுமான்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்றானுங்க மச்சான். அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இல்ல. டேய், நீ இந்த ட்ரிப்புக்கு வர காலேஜ் டேஸ்ல எஸ்கேப் ஆன மாதிரி எஸ்கேப் ஆயிடக்கூடாது. நான் எங்கடா வர்றது? ஆபீஸ் ஒர்க்கு, குடும்பஸ்தன் ஆயிட்டேன். நீங்க எல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கடா. இந்த டக்காட்டில விட்டுருக்காத, உங்க வீட்டுல நான் பேசுறேன். எக்ஸலென்ட் நைஸ் கேம் சார். சூப்பர் வெல் ப்ளே. சூப்பர் மச்சான். ஓகே பை சார். பை गाइस. ஏண்டா கார்த்திக் ஃபோன் பண்ண சொன்னனே, பண்ணியா? கார்த்திக் 2-3 டைம் கூப்பிட்டேன், ஃபுல் ரிங் போது அவன் ஃபோன் எடுக்கல. ஏன்? அவன் நைட் சரக்கு அடிச்சிருப்பான் மச்சான். அவன் எங்க இந்நேரத்துக்கு எந்திரிக்க போறான், லேட் ஆகும். அப்படியா? கார்த்தி தான் கூப்பிடுறா. நாளைக்கு போயலாம் சொல்லிடுறேன். இப்பதான் எந்திரிச்சு சொல்ற கார்த்தி. நான் கார்த்தியோட அப்பா பேசுறப்பா. சொல்லுங்கப்பா. நைட்ல இருந்து கார்த்தியை காணோம்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? வந்துடுறேங்கப்பா. நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, வந்துடுறோம். பயப்படாதீங்க. என்னாச்சுடா? கார்த்தியை காண மாட்டா, அவங்க அப்பா போன்ல அழுகுறாரு. காணுமா? ஆமாடா, உடனே அவன் வீட்டுக்கு போலாம். வாங்க. சரிவா போலாம். என்னாச்சுங்கப்பா? அழாதீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ராத்திரி லேட்டா தான் வந்தா. எப்பவும் போல குளிச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்தா. திடீர்னு அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துருச்சு. நான் அவனை சமாதானப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டு காலையில் எதிர்த்து பார்க்கும்போது இந்த லெட்டர் இருந்ததுப்பா. எனக்கு பயமா இருக்குதப்பா. இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாத எழுதியிருக்கானே, நான் அவனை அப்படியா வளர்த்தேன்? அழுகாதீங்கப்பா. கார்த்தி எங்க இருந்தாலும் நான் கூட்டு வரேங்கப்பா. எப்படி அது கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா. நாங்க பாத்துக்கிறோங்கப்பா. நைட் என்னமா பிரச்சனை? என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு செய்முறை செய்யறதுக்காக என் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய் பணம் கடன் வாங்கியிருந்தோம். அவங்க வட்டி முதலமா திருப்பி கொடுக்க சொல்லி ஒரு 1 வீக்கா கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம எப்படியாவது பணத்தை சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு உடனே கோவம் வந்து என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ மாமா தான் வந்து அவரை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சாரு. நான் அப்பவே உள்ள போய் படுத்துட்டேன். அப்புறம் நைட்டு முழிச்சு பார்க்கும்போது அவர் பக்கத்துல தான் படுத்திருந்தாரு. அப்ப டைம் என்ன இருக்கும் அப்ராக்சிமேட்டா? அப்போ மணி ஒரு 12-1 இருக்கும். காலையில அவரை காணோம். லெட்டர் பார்க்கும்போது பயமா இருக்கு. சரி, நீ கவலைப்படாம இருங்க. கார்த்தி எங்க இருந்தாலும் நான் கூட்டு வரோம். கார்த்தியோட போன் கொடுங்க.
டேய் எப்படியா கார்த்திக் கண்டுபிடிக்கணும் வாங்கடா. கார்த்தி எங்கெங்க எல்லாம் போகணும் எனக்கு தெரியும்ல. தெரியும். அவன் எங்கெங்க போவான், யார்கிட்ட பழக்கம் வச்சிருக்காங்களோ நீ போய் விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. ஓகே. நீ என் கூட வா போதும். டேய் மச்சான், கார்த்திக் முதல்ல ஸ்பேர் பார்ட் கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ இங்கே அடிக்கடி வருவான். வா விசாரிக்கலாம். நான் வணக்கண்ணா. நம்ம கார்த்திக் ஏதாவது இங்கே வந்தானா? வரலையாப்பா. வந்தா கால் பண்ண. அவன் இந்த பக்கம் வந்தானா ஃபோன். சரிப்பா, பார்த்தானா கால் பண்ண சொல்றேன். அண்ணா, கார்த்தி ஏதாவது பாத்தீங்களாண்ணா? கார்த்திக் இங்கே வரலையாப்பா. அப்படியா? அவனை பார்த்தா ஃபோன் பண்ணுங்கண்ணா. சரிப்பா சரிப்பா சொல்றேன். டே மச்சான், கார்த்திக் இப்போ இந்த ஆஃபீஸில் தான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட கேட்டால் ஏதாவது விஷயம் தெரியும். வணக்கம் சார். ஹலோ வணக்கம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். நான் கார்த்திகோட ஃப்ரெண்டு சார். கார்த்திகை காலையிலேருந்து காணோம் சார். இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் சார். காணுமா? கார்த்திக் ஆஃபீஸ் வந்து 2 days ஆச்சு. மோர் தென் இன்னொரு விஷயம், அவன் 1 week-ஆவே மூட் அப்செட்டில் இருந்தான். நானே கார்த்திக் கூப்பிட்டு கேட்டேன் ஏதாவது உனக்கு ப்ராப்ளமான்னு. ஆனால் அவன் என்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னானே. நானும் ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்க்குறேங்க. ஓகே சார். சரிங்க சார். அண்ணா, நம்ம கார்த்திக் பாத்தீங்களா? பார்க்கலையாப்பா? பார்த்தா ஃபோன் பண்ணுங்க. சரி. பேக் பண்றேன் அண்ணாச்சி, கார்த்தி இந்த பக்கம் வந்தானே? ஏன் நான் பார்க்கலையாப்பா? அவனை பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க அண்ணாச்சி. சொல்லுது. ஏ மச்சான், நிறுத்துறா. ஏன்டா? இந்த குளத்துமேட்டில் ஒரு இடம் இருக்கு. அவன் இங்கே தண்ணி அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை அவன் இங்கே இருக்கலாம்ல. சரி போய் பார்த்துட்டு போ. ஏ மச்சான், வண்டி நிறுத்துறா. ஏன்டா? ஏ மச்சான், கார்த்திடா. என்னடா எப்படி படுத்திருக்கான்? ஏ சரக்குல பாய்சன் கலந்துட்டு போறடா. கார்த்தி என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ணிருக்க? ஏ கார்த்தி, டேய் எந்தடா டேய்? எந்தடா டேய்? ஏன்டா இப்படி பண்ணி எந்தடா? தோற? டேய் அவன தூக்குடா. பாத்து புறா. ஏய் அவங்க அப்பாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிடல் வர சொல்லு. அவன் வைஃப்க்கு தெரிய வேணாம். ஓகே மச்சான். அதெல்லாம் புடிச்சுடா. ஏறா போலாம். அப்படியா? நான் உடனே வந்துடுறேன். டேய் மச்சான், எங்கடா இருந்தான் அவன்? சூசைட் அட்டன் பண்ணிருக்கான்டா. சூசைட் அட்டன் பண்ணிட்டானா? என்னடா சொன்னாரு டாக்டர்? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குடா. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க.
2 hours ஒன்ஸ் பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். இப்போ பேஷண்ட் நல்லா இருக்காரு. மெடிசன் கண்டினியூ பண்ணுங்க. டியூ இன்ஜெக்ஷன்ல கரெக்டா போட்டீங்களா? கண்டினியூஸா மானிட்டர் பண்ணீங்க. ஓகே 3 ஹவர்ஸ்க்கு சாப்பிட எதுவும் தர வேண்டாம். பேஷண்ட் நல்லா இருக்காரு, ஆனா கண்டினியூஸா மானிட்டர் பண்ணீங்க. ஓகே பாத்துக்குமா? ஓகே டாக்டர். டாக்டர் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கேன் டாக்டர்? பேஷண்ட் ஆல்கஹால்ல பாய்சன் கலந்து சாப்பிட்டுருக்காரு. இப்போ நான் கொடுத்த மெடிசன்ல இஸ் பெட்டர். சரியான நேரத்தில் நீங்க கூட்டிட்டு வரலன்னா உங்க ஃப்ரெண்டை மார்ச் வரையில் தான் பார்த்துருக்கணும். நவ் இஸ் ஃபைன். ஓகே டாக்டர். ஓகே தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். ஓகே பார்க்கலாம் டாக்டர். நீங்க போய் பாருங்க. உன்னையில என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுனே தெரியலடா. எல்லாத்தையும் விட்டுட்டு போலான்னு உனக்கு எப்பறம் மனசு வந்துச்சு? 1000 உயிரை காப்பாத்துற டாக்டருக்கு கூட ஒரு உயிர் எடுக்கிற அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. கார்த்தி, ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச? எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியாடா? கவலை, கஷ்டம், நஷ்டம், துன்பம், துரோகம், அவமானம் எல்லாத்தையும் கடந்து போறது தாண்டா வாழ்க்கை. இப்படி ஒரு கேவலமான முடிவு எடுக்க எப்படா உனக்கு மனசு வந்தது? டே கார்த்தி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாதுடா. என்னையே எடுத்துக்க, நான் +2ல ஃபெயில். நிறைய அவமானப்பட்டேன். எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெரிய அட்வொகேட்ரா. டேய் மச்சான், பிஸ்னஸில் லாஸ் ஆகி பல லட்சங்களை இழந்து நடுத்தெருவில் நின்று பல பேர்கிட்ட உதவி கேட்டேன். ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யலை. ஆனால் அதையே என்னோட சவாலை எடுத்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறான். டே கார்த்தி, என் நிலைமை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். காலேஜ் படிக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கைகால் வராமல் இழுத்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பல போராட்டத்தை கடந்து நான் போலீஸ்காரனாக இருக்கேன். எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாதுரா. ஒவ்வொரு முடிவுலையும் ஒரு தொடக்கம் இருக்கும். பேஷண்டோட பேரண்ட்டை டாக்டர் கூப்பிடுறாங்க, வரீங்களா? டாக்டர் பார்த்துட்டு வர்றப்பா. டேய் உண்மை சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? கேட்குறாங்களடா, சொல்லு. 5 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு சேலரி கிரெடிட்டாக இருக்கு. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஹோம் ரெண்ட்டு, பைக் லோனு, வீட்டு செலவுன்னு பணம் நெருக்கடி ஆயிடுச்சு. அதனால ஆன்லைன் பிரைவேட் ஃபைனான்ஸ் ஆப்பில் 20,000 பர்சனல் லோன் வாங்கினேன். கரெக்டாக தான் அந்த லோனை கட்டினேன். அப்புறம் அந்த ஃபைனான்ஸ் டீம்ல இருந்து டெய்லியும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு 2 lakh லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு நீங்க வாங்கிக்கணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அந்த டைம் தீபாவளி டைம் வேற. அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலான்னு 2 lakh வாங்கிட்டேன். அந்த ஃபினான்ஸ் ஆப்ல வீக்லி அமௌண்ட் பே பண்ணும். அதில் 1 வீக் என்னால் கட்ட முடியல. 2 நாள் லேட்டாக தான் அந்த டியூ அமௌண்ட் 5,000 கட்டினேன். 2 days டிலேவாக கட்டினால நீங்கள் கட்டின அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கே சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க. டியூ அமௌண்ட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள கட்டணும்னு சொன்னாங்க. வேற பக்கம் கடன் வாங்கி தான் அந்த டியூ அமௌண்ட்டை கட்டினேன். 1 மந்த்துக்கு அப்புறமா அவங்களோட ஃபினான்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு. ஸோ இனி நீங்கள் வீக்லி 10,000 பணம் கட்டணும்னு பெரிய குண்டா தூக்கி போட்டாங்க. என்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னேன். நீங்கள் கட்டலைன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க எப்ப கால் பண்ணாலும் அவங்க காலை அட்டன் பண்ணாம தான் இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபோட போட்டோவை டியூட் அம்மா பிக் பண்ணி இன்னொருத்தனோட இருக்கிற மாதிரி எனக்கு அனுப்பி வச்சு 48 ஹவர்ஸ்க்குள்ள
1 lakh பணம் தரலனா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சோசியல் மீடியா பேஜ்லயும் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல எல்லாத்துலயும் போட்டுருவேன்னு பிளாக்மெயில் பண்றாங்கடா. உன் ஒய்ஃபோட போட்டோ அவனுக்கு அப்புறம் போச்சு. அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல அக்ரீட் கொடுத்ததுனால நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை டீடைல்ஸ் எடுத்துடுறானுங்கடா. கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இல்லாத எந்த பிரைவேட் ஆப்லயும் லோன் வாங்க கூடாதுடா. கண்ணுக்கு தெரிஞ்சு கந்து வெட்டிக்கு அமௌண்ட் கொடுத்து நம்மளை சீட் பண்றது ஒரு குரூப்னா, கண்ணுக்கே தெரியாம இந்த மாதிரி இருக்கிற ஆப்புகள் மூலமா பணம் கொடுத்து சீட் பண்ணி நம்ம உசுறு எடுக்கிறதுக்கு இன்னொரு குரூப் இருக்கு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு அவசர தேவைக்கு ஆப்ல லோன் வாங்கியிருக்கோம். அதை நம்ம கரெக்டாக கட்டிடுவோம். அடுத்த தடவை இன்னும் அதிக லோன் தரேன்னு நம்ம கிட்ட ஆசை வார்த்தை காட்டி அவனுக்கு விரிச்ச வஞ்சகத்துல நம்மளை விளை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆட்டமே ஆரம்பம். ஆப்புன்னு ஆப் அடிச்சிருக்கானுங்க, இப்படியும் மாடா இருப்பானுங்க. இதை விட கேவலமா இருப்பானுங்க. இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லிட்டு புதுசா கவர்மெண்ட் அதிகாரி மாதிரி வேஷம் போட்டு அப்பாவி மக்கள் கிட்ட பணம் பறிச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாம வேற என்னென்னமோ நடக்குது. ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருந்துட்டாண்டா இருப்பான். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இல்லாத எந்த பிரைவேட் ஆப்லயும் எக்காரணத்தை கொண்டு லோன் வாங்காதீங்க. அதுல வாங்கி அவன் விரிக்கிற வஞ்சகத்துல விழுந்து மாட்டிக்காதீங்க. என் போன் என்கிட்ட தான் மச்சான் இருக்கு. அது சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அதை என் டிபார்ட்மெண்ட்ல பேசி நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ எதை பத்தி வரி பண்ணிக்காம ரெஸ்ட் எடு. ஓகே, நான் போய் அப்பாவை வர சொல்றேன். ரெஸ்ட் எடு. டேய் வாங்கடா. பாத்துக்கலாம்.